திரு சுப்ரத்னம், உங்கள் நிறைவு கருத்தும் பதிவு பண்ணலாம். அப்போ மக்களும் அப்படி தான் பார்க்குறாங்க, உங்களுக்கு எதிராக தீர்மானம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு தான் மக்கள் வந்திருக்கிறாங்க. ஆனால் அண்ணன் ஆர்கே பேசுகிறப்ப 2021 தேர்தலில் அமோக வெற்றினாரு ஒத்துக்கிறான். அமோக வெற்றி என்பது இரட்டை தலைமைக்கு கிடைத்த அமோக வெற்றி. ஒற்றை தலைமை என்று திரு இபிஎஸ் அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு தொடர்ந்து தி குவாண்டம் ஆஃப் டிஃபீட்னு சொல்லக்கூடியது எந்த அளவு தோல்வியின் விகிதாச்சாரம் எப்படி கூடிக்கொண்டே சென்றிருக்கிறது என்பதை அவர் கடந்த 10 தேர்தல் சொன்னாரு. 24 மட்டும்தான் அவர் தனித்து அவர் தலைமையில் தேர்தலை சந்திச்ச ஒரு தேர்தல் அப்படிங்கிறாரு. அதுக்கான முடிவுகளுக்கு தான் அவர் பொறுப்பேற்ற முடியும் அப்படிங்கிறாரு. அவர் தலைமையிலான அவர் இரட்டை தலைமை இருந்த வரை தோல்வி சந்தித்தாலும் அதை எப்படி அது ஒரு மாடரேட் லெவலில் இருந்தது. இவர் ஒற்றை தலைமை ஏற்ற பிறகு எவ்வளவு அதளபாதாரத்துக்கு போய்விட்டது என்பதை கடந்த நாடாளுமன்ற தேர்தலோட ரிசல்ட்டோட ஒப்பிட்டு பாருங்க. நான் தயவு செய்து 7 தொகுதியில் டெபாசிட் போயிடுச்சுன்னா, 13 தொகுதியில் 3வது இடம்னா, 5 தொகுதியில் 4வது இடம்னா, அங்க ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வெறும் 5000 ஓட்டுனா அதிமுகவுடைய தொண்டன் 2.5 கோடின்னு சொல்றேன்னா அந்த தொகுதியில் 5000 தொண்டன் தானே இருக்கேன். அது ஊர்ந்து சிந்தித்து பாருங்கள். எனவே முனவர் பாச்சான்னு சொன்னாரு, எப்படி அவர் கண்டிஷன் போடலாம்னு கேட்கிறாரு. கண்டிஷன் போட்டு இருக்கிறோம். 2021 அமைப்பு தேர்தல் படி தேர்ந்தெடுக்கப்பட்ட அண்ணன் ஓபிஎஸ் அவருடைய பதவி காலம் 2026 டிசம்பர் வரையில் இருக்கு. நாங்கள் என்னமா வழியக்கோ இபிஎஸ் என்ன சொல்றாரு, போகாத ஊருக்கு வழி சொல்ற மாதிரி இருக்கு, வழி கேட்கிற மாதிரி இருக்குங்கிறாரு. இல்ல, அது எங்களுடைய உரிமை அண்ணா. இப்பொழுது நாங்கள் கூட்டணியில் இருப்பது அவசியம் என்று பாரதிய ஜனதாவுடைய தேசிய தலைமை உணர்கிறது. காரணம், நாங்கள் இல்லாமல் நாடாளுமன்ற தேர்தலில் என்ன நடந்தது என்ற புள்ளி விவரங்கள் அவர்கள் இருக்கிறது. எனவே திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், தினகரன் அவர்கள் இல்லாமல் திரு இபிஎஸ் அவர்களுடன் கூட்டணி வைத்தால் என்ன நடக்கும் என்ற சூழலில் எங்கள் தேவை அவர்களுக்கு வேண்டி இருக்கும் காரணத்தினால் எங்களுடைய உரிமைகளையும் தன்மானத்தையும் அடகு வைத்துவிட்டு திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அணியை தூக்கி பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற அடிப்படையில் எங்களுடைய கருத்தை தெல்ல தெளிவாக எங்கள் தலைவர் சொல்லிவிட்டு வந்திருக்கிறார். அந்த பதவியின் நாட்டம் அல்ல, எங்களுடைய தன்மானத்தை காப்பாற்றக்கூடியது எங்களுடைய தேவை. அன்றைக்கு எப்படி திரு டிடிவி தினகரன் 21 எம்எல்ஏக்களை வச்சு வாபஸ் வாங்கின 12 எம்எல்ஏக்களுடைய தேவை அருமை சகோதரர் பாபு முருகவேல் எங்களுடன் இருந்தால் எப்படி நள்ளிரவில் ஓடோடி வந்து கேட்டவுடன் அம்மா உருவாக்கி ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்று அம்மா அண்ணன் கை கொடுத்தாரு. 4 ஆண்டு ஆர்கே சொன்னாரு, 4 ஆண்டுகால தாக்கு பிடிச்சதா, தாக்கு பிடித்தது அண்ணன் ஓபிஎஸ் தாங்கி பிடித்தார், மறந்து விட வேண்டாம். அந்த தேவை அன்றைக்கு எழுந்தது போல் இன்றைக்கு எங்களுடைய தேவை அவருக்கு தேவைப்படுகிறது. எங்கள் உரிமையை நாங்கள் நிலைநாட்ட விரும்புகிறோம். வழியே சென்று நாங்கள் யாரிடம் சரணாகதி அடைய வேண்டிய அவசியம் இல்லை. 15ஆம் தேதி அதற்கு விடை கிடைக்கும். ஓகே, ரைட், பேசலாம். 15ஆம் தேதி தெளிவான விடை கிடைக்கும். நாங்கள் எதற்கு தோல்வியை பரிசீலிப்பது மட்டுமல்ல, நாங்கள் அமைக்கக்கூடிய கூட்டணி, நாங்கள் இடம்பெறக்கூடிய கூட்டணி, வெல்லும் கூட்டணி, நாங்கள் எங்களில் 10 பேர் சட்டமன்ற உறுப்பினராக செல்வோம் என்ற உறுதியை உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். 41.33% ஒரு பர்சன்டேஜ் இன்னைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. 2024 2 அணிகளையும் சேர்த்தா இவ்வளவு வரும் அப்படின்னாரு. இப்ப அந்த 2 அணிகள்ல யார் இருக்காங்கிற ஒரு கேள்வி இருக்கு. பின்னாடி வரலாம். ஆனா இப்போதைக்கு டிடிவிக்கு ஓபிஎஸ்க்கு கதவு அடைக்கப்பட்டுருச்சுன்னா அப்ப அது மைனஸ்ல தானே போகும். அப்புறம் எப்படி அது பலமாகுது? அவர் டோட்டலா இவங்க 2 கூட்டணிக்கும் இருக்கிற வாக்கு வங்கி சதவீதத்தை சொல்லியிருக்காரு. ஆமா. ஆனா இப்ப புதுசா மக்கள் இந்த ஆட்சியின் மீது அதிருப்தி அதிகமாக இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கிய வாக்கு என்பது பாரத பிரதமராக மோடி வர வேண்டும் என்பதற்காக போடப்பட்ட வாக்கு. அதிமுகவுக்கு அப்படி பிரதமர் வேட்பாளர் இல்லை என்றாலும் கூட அவர்களும் பெற வேண்டிய வாக்கு வங்கியை பெற்று இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு நடக்க போகின்ற தேர்தல் தமிழகத்தை பொறுத்தவரை ஸ்டாலின் நீடிக்க வேண்டுமா, எடப்பாடி முதல்வராக வர வேண்டுமா என்பதுதான் தேர்தல் களம். தமிழகத்து அரசியலை பொறுத்தவரை 2 திராவிட இயக்கங்களுக்குள்ளே தான். அப்படி களத்துக்கு போகும்போது ஆர்கே தான் சொல்றாரு, மைனஸ் டிடிவி மைனஸ் ஓபிஎஸ்ங்கிற ஒரு, அதாவது ஏற்கனவே இருக்கிற வாக்கு வங்கியை குறைச்சிட்டு ஏன் போகணும்னு கேட்கிறாரு. புதுசா வாக்கு வங்கி வரப்போகுது சார். யார் இருக்கா? மக்கள் தான். மக்கள் இந்த ஆட்சி மாற்றப்பட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு மக்கள் இருக்காங்கன்னா கூட்டணி கட்சிகளே வேண்டாம், அதுவே வந்துடலாம். மக்கள் தான் கூட்டணி. எந்த அரசியல் கட்சியும் கூட்டணி இல்லாம தேர்தல் சந்திக்கிறது இல்ல. அதனால எல்லாரும் தரித்து அந்த மைனஸ் அந்த லாப்ஸ் மக்கள் ஃபில் பண்ணுவாங்கன்றீங்க. மக்கள் அதாவது இந்த ஆட்சிக்கு எதிராக இருக்கின்ற அந்த வாக்கு வங்கி வரும். ஒண்ணு. ரெண்டாவது
அவர்கள் வந்து தீர்மானம் நிறைவேற்றுறாங்க, கூட்டணி கட்சிகளை தீர்மானிக்கிறது எடப்பாடியார் தான் சொல்லி தீர்மானம் போடுறாங்கன்னு சொன்னா அதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து ஏதோ அதிமுகவை பாரதிய ஜனதா கட்சி கபலீகரம் செய்துவிடும், பாரதிய ஜனதா கட்சி அவர்களை அடிமையாக்கிவிடும் என்றெல்லாம் விமர்சித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை. இந்த கூட்டணியை பொறுத்தவரை அதிமுக தான் தலைமை தாங்கி நடத்துகிறது என்பதை வெளிப்படுத்தி சொல்லியிருக்காங்கன்றீங்க. ஆமா, அதுதான் அதனுடைய பொருள். மணி ரொம்ப சுருக்கமாக அதுக்கான பதில் அது. ரொம்ப சுருக்கம் சார். இந்த உரையாடல் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களும் இந்த என்டிஏவும் இந்த கூட்டணி, அதாவது இந்த 41.33ல மைனஸ் ஆகிறத விரும்புதா அதிமுக அல்லது பாஜக விரும்புமா? இல்ல சார், அவங்க அதை வலுப்படுத்த தானே முயற்சி பண்றாங்க. பாஜக என்ன சொல்றாங்க, இன்னும் முயற்சிகள் நடக்கலாங்கிறீங்க சார். அவங்க வந்து என்டிஏல இருந்தவங்க எல்லாரும் இல்ல சேர்ந்து போவோம். இந்த தீர்மானத்துக்கு பிறகு முயற்சி நடக்குமான்னு கேக்குறேன். நிச்சயமா. ஏன்னா இப்ப 2021 தேர்தலில் இருந்த என்டிஏ இன்னும் உருவாகல சார். அந்த என்டிஏவை உருவாக்கணும்னு பாஜக நினைக்கிறாங்க. இவங்க அஇஅதிமுக இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்னன்னா மக்கள் வந்து முனாவர் பாஷா அவரோட கவனத்துக்கு மக்கள் இருக்காங்கன்னாலும் இன்னொரு புதிய கட்சிகளும் வந்திருக்கு. திரு விஜயும் வந்திருக்காரு. திமுக எதிர்ப்பு வாக்களை அவரும் வாங்குவாரு. அப்படின்னா அந்த மக்கள் வாக்குகள் அப்படிங்கிறது மொத்தமா வருதாங்கிற கேள்வியை சேர்த்து வந்துருது. நீங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள் மட்டும் இல்ல, திமுக ஆதரவு அதுவும் வரும். அங்க இருக்கக்கூடிய வாக்குகள் பிரியும். ஆமா, அதனால அதிமுகவுக்கு பெருசா இழக்கக்கூடிய வாக்கு வங்கி எதுவும் இல்லைன்றது என்னுடைய கருத்து. நிறைவு கருத்து. அந்த நம்ம அந்த கருத்து கணிப்பில் திரு அண்ணன் ஓபிஎஸ்க்கும் திரு தினகரனுக்கும் சொன்ன செய்தி அப்படின்ற மாதிரி நான் அதை முற்றிலுமா நம்ம இருக்கிறேன். ஏன்னா காரணம், அவர்கள் இந்த கட்சிக்கு அவர்களுக்கும் சம்பந்தமில்லாத ஒருவர்களை பற்றி நாங்கள் பொதுக்குழு அப்படி ஒரு முயற்சி இருந்தா அவங்களுக்கு அதை அடைக்கிறாங்க. அப்ப பாஜகவுக்கான செய்தி தானே? அப்போ நம்ம வந்து நாங்க திடமா இருக்கிறோம், சரி கூட்டணியில் நீங்க இருக்கிறீங்க, நாங்க தான் முடிவு பண்ணுவோம் அப்படிங்கறத நம்ம தெளிவா நம்ம சொல்றோம். தவிர மற்றபடி அண்ணன் ஓபிஎஸ் பற்றியோ திரு தினகரனை பற்றியோ நாம இந்த விதத்திலும் விவாதிக்கும் இல்லை. அவருக்கு செய்தியும் அது எதுவும் இல்லை. இன்னைக்கு அந்த பர்செப்ஷன் வார் மறுபடியும் லூஸ் பண்ணியிருக்கு அதிமுக. நாளையில இருந்து பாருங்க, டிடிவி ஆனாலும் சரி, ஓபிஎஸ் ஆனாலும் சரி, ஏதோ செய்து கொண்டே தானே இருக்க போறாங்க. அப்ப மறுபடியும் வந்து அதிமுகல ஏதோ தொய்வுங்கிற மாதிரி தான் மறுபடியும் வரப்போகுது. அந்த ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா, அந்த கட்டமைப்பு தான் இனி அடுத்த ஒரு 2 வாரம் பிளே அவுட் ஆகும். அதன் பிறகு அதிமுக அது மறுபடியும் ஒரு தொய்வுக்கு தான் அதை நோக்கி தான் அது போய் நகர்ந்து. வர நாட்கள் எப்படி இருக்குன்னு பொறுத்து பார்க்கலாம்.